ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு அழகான விளாக் பார்ப்போம். சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளுக்கு நான் சேர்ந்த போல் விளாக் எடுத்திருந்தேன். சாட்டர்டே கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள், அதுக்கப்புறம் சண்டே வந்துட்டு ஃபாதர்ஸ் டே இருந்துச்சுல்ல, அது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் கவர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே நைட்டு மதியம் போல் வந்துட்டு ஹஸ்பண்ட் பாண்டிச்சேரி கிளம்பிட்டாங்க. நைட் ஒரு மிட் மார்னிங் அந்த மாதிரி தான் வருவாங்க. அதாவது சண்டே மிட் மார்னிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வருவாங்க. சரி, காலைல போல் நாங்கள் போரூர் போயிட்டு வந்திருந்தோம். மருதாணி இலை வாங்கிட்டு வரலாம் ஒரு சின்ன வேலையாக தான் போயிருந்தோம். வரும்போது கீரை விற்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்துட்டு மருதாணி இலை கிடச்சிது. நம்ம வீட்டில் கோன் மருதாணி இருக்கும். அது எப்போ வாங்கினதுன்னா, வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்கினது. அந்த செட்டப் நம்ம தாம்பளத்தில் வச்சு கொடுப்போம்ல, அந்த மாதிரி வச்சு வாங்கினது. நான் 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதம் இருந்துச்சு வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன். அது பாப்பா எடுத்து அப்பப்போ எங்கேயாவது செவத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த யூடியூப்லலாம் பார்த்துட்டு புக்கிலலாம் வந்து ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இருந்தது வந்துட்டு நான் அப்பப்போ கையில் வைப்பேன். எனக்கு இலையில வைக்கிற மாதிரி கோனில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்துட்டு வரவே இல்லை. இலை கிடச்சது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதை மதியம் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் அப்போவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க ஒர்க்குக்கு. நான் நைட்டு போல் பசங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அரைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் எப்பவுமே இது கூட என்ன போடுவேன்னா, மருதாணி இலையை ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்துட்டு நம்ம ஒரு பல்ஸ் மோடில் எடுத்து அரைச்சிடணும். பல்ஸ் மோடில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிக்கணும். ரொம்ப சலசலன்னு ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு அதை அரைச்சிட்டு இது கூடவே ஒரு 4-5 கிராம்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு வரும், நமக்கு கடைகளில் கிடைக்கும். கொட்டைப்பாக்கு நல்லா நாங்கள் நுணுக்கி வச்சுருப்போம். அடிக்கடிக்கு நம்ம வீட்டில் அந்த பிரியாணிலாம் செஞ்சோம் அப்படின்னா பீடா செய்வோம். அதனால வெத்தலை, கொட்டைப்பாக்கு இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாக் இருக்கும். டியூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம். கொட்டைப்பாக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா நுணுக்கி இது கூட சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிட்டேன். நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம்ல, அந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி நம்ம கையில் வைக்கும்போது கை நல்லா பற்றிக்கும். ரொம்ப நேரம் ஸ்டேவும் இருக்கும். நீங்கள் திரி அரைச்சிங்கன்னா அது விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நல்லா அந்த குட்டி ஜாரில் வந்துட்டு நிறைய போட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டேன். உங்கள் வீட்டிலலாம் யார் வீட்டில் மருதாணி செடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கும் வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். பட் நான் மொட்டை மாடிக்கு அடிக்கடிக்கு போகவே மாட்டேன். அதுவும் இப்போ இந்த சிசரியன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சர்ஜரி போச்சு இல்லையா, அதனால வந்துட்டு சுத்தமாக மொட்டை மாடிக்கே போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு வளர்க்கணும், செடி வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை மருதாணி. ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு டிவைனான பொருளும் கூட. மகாலட்சுமியோடைய அம்சம் வந்துட்டு மருதாணின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருந்து அது ரொம்ப நல்லது, மருதாணி, துளசி இதெல்லாமே. பட்டு டைமும் இல்லை, அதே மாதிரி இடமும் இல்லை. மொட்டை மாடி தான் இருக்குது. வாங்கி வைக்கணும், அது வளருதா அப்படின்ட்டு. எனக்கு எப்படி வைக்கிறது, என்ன மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் சில ஐடியாஸ் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் தாங்க அரைச்சிருந்தேன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு சும்மா அப்படியே நம்ம எடுப்போம்ல, அந்த மாதிரி அரைக்கும் போதே நல்லா செவந்துருச்சு. ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரைச்ச மருதாணி விடுத வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த மிக்ஸி சாறு அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாலுக்கு போயிட்டேன். பசங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பாப்பாலாம் பார்த்தா விடவே மாட்டாங்க, எனக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வைக்கலாம், பட் இது வந்துட்டு ரொம்ப கூலிங், உடம்புக்கு வந்துட்டு கோல்டு பிடிச்சிடும். ரொம்ப கூலிங்கு, ரொம்ப பாடி ஹீட்டாக இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அண்டு பாடி வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி வெட்ட சுடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இலை வாங்கி மருதாணி அரைச்சி கையில் வச்சு பாருங்கள். நல்லா நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அதுவும் ஏசி ரூமில் படுக்கிறதுக்கும் அதுக்கும் பசங்களுக்கு வந்துட்டு கை ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு எடுத்துக்கும். ஏன்னா எனக்கு சம்டைம் இந்த மாதிரிலாம் ஆகியிருக்கு. பட் இப்போ ஒன்றும் ஆகலை. நான் நைட்டு ஒரு என்ன டைம் தெரியுமா இருக்கும், ஒரு 12 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். அரைச்சி ஃபுல்லாக எப்பவும் போல் அந்த ரவுண்டு வைப்போம்ல உள்ளங்கையில், அந்த மாதிரி வச்சுட்டு ஃபிங்கர்ஸ்க்கெலாம் அந்த கேப் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஹஸ்பண்டும் இல்லை, பசங்க தூங்கிட்டாங்க. ஸோ எனக்கு இன்னொரு கைக்கு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னாலையும் வைக்க முடியாதுல்ல. ஸோ நான் வந்துட்டு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ஃபுல்லாக அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. சண்டே வந்தாங்க. சண்டே நைட்டு தான் வந்துட்டு அவங்க எனக்கு இன்னொரு கையில் வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு நான் மறுநாள் தான் வச்சுருந்தேன். பட் ரொம்ப அவங்களுக்கு 8 hours அந்த மாதிரிலாம் வைக்கல. வச்ச ஒரு 2 ஹார்ஸ்லேயே அவங்களுக்கு நான் வாஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்றதால அவங்களுக்குமே பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ உள்ளங்காலில் அப்புறம் கட்டை விரலில் ஃபுல்லாக அவங்களுக்கும் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், நான் வச்சுட்டு மறுநாள் சும்மா நார்மலாக தண்ணியில் தான் வாஷ் பண்ணியிருந்தேன். நல்லா அப்படியே செவன்னு செவந்துருச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. எனக்கும் தோணிகிட்டே இருக்கும், நம்ம வந்துட்டு இது அடிக்கடிக்கு வைக்கணும், கொஞ்சம் நமக்கு மருதாணி போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம அடிக்கடிக்கு வைக்கணும் அப்படின்னு தோணும். பட் அதை அரைச்சி இது பண்ணி அது பண்ணி அப்படின்றதுக்கு அந்த சோம்பேறித்தனத்தாலே வைக்காமல் போயிடுவேன்.
அப்புறம் பாப்பா வந்துட்டு காலைல என் கையை பார்த்ததும், "அம்மா நீ மருதாணி வச்சிருக்கியா? எனக்கு வேணும்" அப்படின்ட்டு ஒரே அழ. சரி நான் உனக்கு அப்புறம் வைக்கிறேன் பாப்பா அப்படின்ட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு நைட்டு அது நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நான் வச்சது போக மீதி வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதை எடுத்து வெளியிலேயே வச்சுருந்தாங்க பாருங்கள். எடுத்து அப்புறம் வெளில வச்சு அதுக்கப்புறம் எனக்கு வச்சே ஆகணும் அப்படின்னு அவங்களும் அந்த கையில் வந்துட்டு அதே மாதிரி வச்சு விட்டுருந்தேன். அது என்னவோ அந்த பெண் பிள்ளைகளுக்கும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மருதாணி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. எனக்கு கூட இந்த மருதாணி, கண்ணாடி வளையல், பூவு இது மேலாம் ரொம்ப ஈர்ப்பு, ரொம்ப லவ் அதிகம்னு சொல்லலாம். எனக்கு ஒரு கைக்கு வச்சது பத்தாது. எனக்கு இன்னொரு கையிலயும் 2 கால்லயும் வைக்கணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இல்ல ஒரு கைக்கு தான் வைக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஒண்ணும் ஆகல. அதாவது சளி பிடிக்கல, ஜுரம்லாம் வரல அப்படின்னா, நம்ம இன்னொரு கைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கையில மட்டும் வச்சு விட்டுருந்தேன். அப்புறம் அவங்க வந்துட்டு எனக்கு ரைட் ஹேண்டில் வச்சுருந்தாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, மருதாணி கையில் வச்சா, அதாவது கணவர் கையில் மருதாணி வைக்கும்போது நல்லா செவந்துச்சுன்னா நம்ம மேலே பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாடி கூலிங்காக இருந்துச்சுன்னா நல்லா டார்க்காக செவக்கும், பாடி கொஞ்சம் ஹீட் பாடி அப்படின்னா அந்தளவுக்கு செவக்காது அப்படின்னு ஏதோ சமாளிச்சுட்டு இருந்தாங்க. பட் அது உண்மையாக போயான்னு தெரியல. அந்த படத்தில் சொல்லிட்டதுக்கப்புறம் அது நல்லாவே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் விலாகில் சொன்னேன்ல, ஒரு வழியாக மூக்குத்தியாச்சுங்க. கொஞ்சம் அந்த புண்ணு ஆறலை, அதனால எண்ணெய் போட்டிருக்கேன், ஆறிடும் சீக்கிரம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நாள்னா, இன்றைக்கி வந்துட்டு சண்டே. பட் நான் வீட்டில் வந்துட்டு சமைக்கலை. காலையில் அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு இங்கே போரூரில் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி வந்துட்டு அந்த கடை வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்களா. ஓப்பனிங் செரிமனிக்காக 2 பிரியாணி வாங்கினா 1 வந்துட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க போல். சரி நம்ம எப்போவுமே சாப்பிட்றதா ஒன்று பூந்தமல்லி இல்லாட்டி அங்கே வள்ளூர் கோட்டம் போவோம், இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் கொண்டுப்பீங்க. பார்க் போயிருக்காங்க. பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பிரியாணி டைனிங் இருந்தால் அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, இல்லாட்டி பார்சல் வாங்கி அப்படியே போகிற மாதிரி எப்பவுமே நல்லாயிருக்கும். போரூரில் நம்ம ஏரியாலேயே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும், அடிக்கடி வந்து சாப்பிடுவோம். எஸ்எஸ் ஹைதராபாத் தான் வந்திருக்கோம். எப்போவுமே நம்ம பூந்தமல்லி வள்ளூர் கோட்டம் போவோம். இந்த தடவை போரூர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அங்கே தான் வந்திருக்கோம். 2 பிரியாணி வாங்கினா 1 பிரியாணி இலவசம், அதாவது பை 2 get 1 அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் டைனிங்க்கு வந்துட்டு அந்த ஆஃபர் இல்லையாமா. நான் அங்கே போகிறேன், டேக்அவே மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லி. ஹெவி க்ரௌட், செம்ம க்ரௌட். டைனிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, ஆனால் பேக்கிங்கில் நல்ல க்ரௌடு. வீட்டுக்கு கூட்டம்னா கூட்டம், அந்த அளவுக்கு கூட்டம்ங்க. டேக்அவேக்கு 2 தெரு தள்ளி கூட்டம் இருக்குது. கார் உள்ள உள்ள அலோடே பண்ணலை. அதே மாதிரி எல்லாமே தீர்ந்தும் போயிடுச்சு. நான் வந்துட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப ஈகராக போயிட்டு இருந்தேன். மட்டன் பிரியாணியும் ப்ரான் ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஒரு தொக்கு மாதிரி கொடுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்லான்னு பார்த்தா போன தடவையும் மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவையும் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா சாப்பிட்ட மக்களே, நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ போயிட்டு டி நகர் சரவணா ஸ்டோர் போயிட்டு, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, ஸோ எங்கள் அப்பாவுக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு. அவருக்கு ஏதாவது ஷர்ட்டு இல்லை அது மட்டும்தான் வாங்க முடியும், ஏன்னா அவர் வாட்ச் கட்ட மாட்டார். ஸ்லிப்பரும் வந்து நம்ம வாங்கி கொடுத்தா செட் ஆகாது, என்ன சைஸ்னு எனக்கு தெரியாது. ஷர்ட்டு இல்லை ஏதாவது பேண்ட் அந்த மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்து அவருக்கு கேக் கட் பண்ணிட்டு அப்படியே 1 by 1 பண்ணணும். சரி வாங்க. மதியம் லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போது அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கோம். ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம்.
போரூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டே டி நகர் வந்தாச்சு. கார் பார்க்கிங் வந்துட்டு இங்கே ₹100 தான் 2 ஹார்ஸ்க்கு. அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் செலிபிரிட்டி தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு பசங்க லஞ்ச் பேக் வாங்கணும். அப்புறம் பாப்பாவோட யூனிஃபார்முக்கு தைக்கிறதுக்கு கிளாத் எடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுமோ அதை விட்டுட்டு எல்லாருக்கும் செருப்பு வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு 2, தம்பிக்கு 2, எனக்கு 2, அவங்களுக்கு 2 அப்படின்ட்டு செருப்பு எல்லாருக்கும் வாங்கியாச்சு. அப்புறம் அப்பாவுக்கு வந்துட்டு ஃபாதர்ஸ் டேன்றதுனால அவருக்கு ஒரு செப்பலும் ஒரு டிஷர்ட்டும் எடுத்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு சைஸ் தெரியல. சரி நம்ம சர்ப்ரைஸாக கொண்டு போனோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சைஸ் தெரியாமல் நம்ம மறுபடியும் வந்து ரிட்டன் மாற்றுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்கு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு அப்புறம் கொண்டு போயிருந்தோம். அரபிக்ஸ் பிராண்டட் டிஷர்ட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அங்கே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது எடுத்து தரலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே நம்ம நைட்டு கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெளியில் வந்து பார்க்குறோம் செம்ம மழை. அங்கே டி நகர் ஃபுல்லாக சரியான மழை வந்திருக்கு. பட் நாங்கள் உள்ளே இருந்ததுனால எங்களுக்கு தெரியலை. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு அம்மா வீட்டுக்கு. 3, 2, 1. மதர்ஸ் டே அன்னைக்கு நான் ஊரில் இல்லை, நாங்கள் புதுக்கோட்டை போயிருந்தோம். ஸோ ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு இங்கே இருந்தேன். நல்ல வேலை போயிட்டு டிஷர்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையே போட்டுட்டு மேலே என் தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாருமே. அப்பா வந்துட்டு வெறும் பாடியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் பிளர் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒரு ரீல்ஸ் ஒன்று ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுங்க. 2 பேரும் வந்துட்டு அட் அ டைமில் திரும்பி பார்க்கும்போது யார் அவங்க பார்க்குறாங்களோ அவங்க மேலே ஏதோ அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்கள்ல. அதை வந்துட்டு பாப்பாவும் தம்பியும் வீட்டில் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, என் தம்பிக்கிட்ட, மாமா கிட்ட இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பண்ணியிருந்தாங்க போல். எல்லாருமே வந்துட்டு கிருஷவை தான் பார்த்தாங்க இப்படி டேர்ன் பண்ணும்போது. அதுக்கே பாப்பா வந்துட்டு செம்ம அழை, என் மேலே யாருக்கும் பாசமே இல்லை அப்படின்னு ஒரு அழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு நைட் டின்னருமே அங்கேயே முடிச்சாச்சு. நம்ம எப்பவும் போல் ஃபாதர் வந்து இன்றைக்கி நியூ ஃபாதர் ஒருத்தர் ஆட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா, என் தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நைட் டின்னர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. இப்போ அங்கங்கே வந்துட்டு ஹோட்டல் ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோங்க, இந்த மாதிரி நைட்டு கடை, நைட்டு பிரியாணி அப்படின்ட்டு நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து மவுண்ட் ரோடில் பிரியாணி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அங்கே பிலால் கூட ஃபேமஸ்ஸு, அங்கே போய் சாப்பிடுவோம். அதை தவிர்த்து இங்கே டி நகரில் வந்துட்டு இங்கே ஜின்னா பாய் கடைன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு ஒரு 11:30 போல் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு.